அல்லேலூயா. தமிழ் ஒரு பழமொழி ஒன்று, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே, உலகம் சொல்றது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? லூக்கா 4 பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக நேச அன்பு தேவனே, இந்த மாலை வேலைக்கா நன்றியோடு உங்கள் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். சப்பா, நான் மறைக்கப்பட்டு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. சபைக்கு நான் என்ன பேசணுமோ எல்லா வார்த்தையும் நீ பேசுங்க ஆண்டவரே. நல்ல நிறுத்தல் விழுந்த மணிகளாக இருக்க முடியாது அந்த கிருபை கொடு. எல்லா துதிக்கான மையும் செலுத்துகிறோம் ஜீவனில் இயேசும் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்சது மத்தேயு சுவிசேஷம் 5:6. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுறார். அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் என்னத்துக்கு? ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொண்டு வருது, வேற ஒன்றும் இல்லை. 1 பேதுரு 2:9. பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசிரிய கூடாரமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்தகாரம் இருந்து நம்மளை விடுதலை கொண்டு வந்து என்ன பண்றாரு? ஒளியின் அவர் வளைத்திர புண்ணியங்களை அறிவிக்கணும் தொழில் சந்ததியாக இருக்கிறோம். ஒரு புண்ணியங்களை அறிவிக்கும்படி சந்ததியாக இருக்கிறோம். அதாவது நம்ம யாரு? ஒளியின் பிள்ளைகள். நம்ம யாரு தெரியுமா? ஒளியின் பிள்ளைகள். நம்ம ஏன்னா பண்றாரு? ஆண்டவர் நம்ம அந்தகாரத்தில் எடுத்து என்ன பண்றாரு? ஒளி கொண்டு வந்துட்டு அந்த ஒளியின் பிள்ளை, உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தால் நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒளியின் பிள்ளைகளெல்லாம் மாற்றி போடுறாரு. ஒளியின் பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். ஒளியின் பிள்ளை நம்ம மாறட்டும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளால ஒளியின் பிள்ளைகளை வாழ முடியுமா? இருளான உலகத்திலிருந்து ஆண்டவர் எடுத்துட்டாரு. ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ஒளியின் பிள்ளைகளுக்கு இப்போ நீங்களாம் அந்த இருளுக்கு போனால் தான் உண்டு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் நம்ம இருளுன்னு போனால் தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. நீங்கள் போகலன்னா கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளால இருளின் பிள்ளைகளை வாழ முடியுமா? வாழ முடியலன்னா ஆண்டவர் சொல்ல மாட்டார். அப்புறம் உங்களை இருளிலிருந்து எடுக்க மாட்டார். நீ எப்படியா வாழ்ந்துக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பார். ஆனால் ஆண்டவர் வீட்டில் என்ன சொல்றாரு? ஒளியின் பிள்ளைகள் நம்மளால ஒவ்வொரு வினாடியும், நான் சொல்றேன் ஒவ்வொரு செகண்டும் நம்மளால வாழ முடியும். கண்டிப்பாக வாழ முடியும். வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை நாள் கொடுத்துருக்காரு? எத்தனை நாள் கொடுத்துருக்காரு? நம்மளுக்கு எத்தனை வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள் கொடுத்துருக்கு. 52 சண்டே. ஐயா, நான் சண்டே சர்வீஸ் ஒழுங்காக வரேன், 52 நாள் வரேன்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு? 52 வாரத்தில் 52 நாள். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. வாரத்தில் இன்னொரு செவ்வாய்க்கிழமை டீசலில் வெறும் ஃப்ரைடே நடக்குது, அப்போ 52 நாள் சேர்த்துக்குங்க. ஓகே. அப்புறம் இன்னும் ஒரு 60 நாள் சேர்த்துக்குங்க, இந்த ஸ்பெஷல் பிளேயர் அந்த பிளேயர்னு. ஆக மொத்தம் எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? 165 நாள் ஆகுது. வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு? 365 நாள் கொடுத்துருக்காரு. 165 நாள் நான் ஒளியின் பிள்ளையில வாழுவேன். 200 வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை எப்படி வாழுறீங்க? இந்த 200 நாள் நீங்கள் எப்படி வாழுறீங்க? சொல்லலாம். ஏஞ்சி நான் சண்டே சர்வீஸ்க்கு வரேன், அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன், இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன். 165 நாள் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, கரெக்டு. மீதி 200 நாள் என்ன பண்ணுறீங்க? 200 நாள் என்ன பண்ணுறீங்க?
நான் 165 நாள் வேலைன்னு சொல்லும்போது ஒன்று சாயந்தரம் இருக்கும், இல்லை காத்தால இருக்கும். ஆனால் 365 நாள் என்னது இது? காலை பகல் மாலை இரவு 4 வேலை. இந்த 4 வேலைன்ட்டு 365 போட்டால் அது எங்கேயோ போயிடும். ஆனால் 200 நாள் நின்று போடணும். 200 நாள் நீங்கள் என்ன பண்ணுறோம்? அப்போ ஒளியின் பிள்ளைகள் நம்ம 200 நாள் வாடுறோமா வாட மாட்டேன்றோம்? சரி, 200 நாள் 365 நாளும் நம்ம ஒளியின் பிள்ளைகளை வாழ முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆவியான எனக்கு உணர்த்ததை நான் சொல்ல போகிறேன், அதையும் கேளுங்க. கேட்டு எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு தொடக்கம் உண்டு. இந்த நாள் தான் அந்த நாள். எனக்கு நானும் ஆண்டவருக்குள்ளே வரும்போது 95 50 கிட்டத்தட்ட 41 வருஷம் பொறுத்து நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். 40 வயசு தான் வந்தேன் ஆண்டவருக்குள்ளே. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட, அதை நீங்க கேட்டு இது தொடக்க நடக்க ஆரம்பிங்க. அப்போதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒளியின் பிள்ளையில வாழ முடியும். முதல் காரியம் பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 8:12. யோவான் சுவிசேஷம் 8:12. மறுபடியும் இங்கே இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன பண்றாரு? நானே உலகத்தில் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியாய் அடைந்திருப்பான் என்றார். இயேசு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியில நம்ம நடக்கும்போது நம்ம பண்ண நம்மளும் ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம். இப்போ இயேசு நம்மக்கிட்ட இல்லை, ஆவியாக இருந்தால் தான் இருக்கிறார். இப்போ இயேசு ரெண்டாவது இதுக்கு தான் வரும்போது தான் வர்றார். ஆனால் அவர் விட்டு சென்ற ஒன்று இருக்குன்னது யோவான் சுவிசேஷம் 1:1 இல்லை சொல்லிட்டு, மாமிசம் வார்த்தையாக மாறிச்சு. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது, வார்த்தைகளை நான் கேட்டு நடக்கும்போது, ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் படித்து நடக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஒளியின் பிள்ளைகளாக வாழணும். இந்த 200 நாள் கேப்பை எது கவர் பண்ண தெரியுமா? நீங்கள் வீட்டில் செய்கிற ஜபம்தான். வீட்டில் செய்கிற ஜபம்தான். நம்ம 200 நாள் ஆண்டவரோட வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது, அதை கேட்டு நடக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஒளியின் பிள்ளைகளாக இருக்கு. இயேசு ஒளியாக இருக்கிறார். அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது என்ன நடக்கும்? நம்மளும் ஒளியின் பிள்ளைகளை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய பேச சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா. படிக்க வேண்டாம், கண்ணு இருக்குல்ல, திறந்து வச்சுக்குங்க, பாருங்க. எப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்க படிக்க வேண்டாம், நீங்க பாருங்க ஆண்டவர் கிரியை செய்யறா இல்லையா. தேவனால் எல்லாம் கூடுமா இல்லையா? நீங்க படிக்க கூட வேணாம், படிக்க வேண்டாம், ஏபிசிடி தர வேணாம், ஆஇ தெரிய வேணாம். புக்கை அந்த பைபிளை திறந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த வார்த்தைகளை மத்திய சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், மார்க், லூக்கு, அப்புறம் யோவான், இந்த பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்க பாடுங்க. படிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, பாருங்க. பார்த்தாலே போதும், ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார். அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை. 200 நாள் நம்ம இருள வாழக்கூடாது. 200 நாள் ஒளியின் பிள்ளைகளை வாழணும். என்ன பண்ண ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள ஒளியாய. அது மட்டும். 2வது காரியமும் ஒரு வார்த்தை செய்யும். என்னன்னு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என் வார்த்தைகள் உங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்கொள் என்னவோ செய்யப்படும். ஒரே கல்ல 2 மாங்காய். பார்த்தீங்களா? நீங்கள் ஒளியின் பிள்ளைகளை மட்டும் வாழ மாட்டீங்க. நீங்கள் என்ன ஆண்டவரை கேட்குறீங்களோ அது என்ன படம் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பார். இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது? உங்களுக்கு ஒளியாக வாழ வைக்குது. அநேக ஒரு சாட்சியாக இருக்குது. நீ உலகம் இல்லாத உலகத்தில் நீங்கள் ஒளியாக நிற்கிறீங்க. அந்த ஒளியாக நிற்கும் போது என்ன பண்ணுறது? உங்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க?
ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. நம்முடைய ஒளி வந்து நம்மளை மகிமைப்படுத்தக்கூடாது. நம்ம ஒளி வந்து நம்ம சாட்சி நம்மளை மகிமைப்படுத்தக்கூடாது. நம்ம ஒளி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்த ஆண்டவர் தான் நம்ம மகிமைப்படுத்தணும். இந்த விரலான இருளத்திலிருந்து என்ன பண்ணாரு? பரலோக இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவனுடைய வாழ்க்கையை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வாழ்வோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்காது என்னன்னு கொடுப்பான்றார். வார்த்தை இல்லைன்னா வார்த்தையை நான் படிக்க மாட்டேன். நான் சொன்னேன்னா 165 நாள் நான் சபைக்கு வருவேன், இதெல்லாம் செய்வேன். ஆனால் 200 நாள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். 200 நாள் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். யாராவது ஒருத்தர் கை தூக்கி என்கிட்ட சொல்லுங்க, ஐயா 165 நாள் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், 200 நாள் நான் சாப்பிட மாட்டேன். யாரை கை தூக்கி சொல்லுங்க. யாரை கை தூக்குங்க. யாரை கை தூக்குங்க. 165 நாள் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். மனுஷன் அப்போ இத்தனை நாள் அன்றி வாழ மாட்டான். ஆண்டவர் வார்த்தையில் தான் வாழ்வான். கை தூக்குங்க சொல்லுங்க. 165 நாள் தான் நான் சொல்கிறேன், 200 நாள் நான் சாப்பிட மாட்டேன். உடம்பு சரியில்லை கூட டாக்டர் 3 நாள் சாப்பிடாதுன்னா 1 நாள் சாப்பிட மாட்டோம். 2வது நாள் செய்யணும். கொஞ்சமாக ரசம் சோறு, கொஞ்சமாக அப்பளம், கொஞ்சமாக இது. அப்புறம் 2 நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டேன். 3ஆவது நாள் முட்டை. செய்கிறோமா இல்லையா? டாக்டர் சொல்ற 3 நாள் எதுவுமே சாப்பிடாதீங்கன்னா செய்கிறோம். நம்ம 40 நாள் மட்டுமே நம்ம வாழ முடியும். ஆண்டவர் வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அதை கொடுப்பார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டு எதுவுமே கிடைக்கலன்னா அது காரணம் ஆண்டவர் இல்லை, நீங்களும் நானும் தான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், சில காரியங்களை செய்ய சொல்கிறார். ஒரு வாதியார் சொல்கிறார் 1 1 2ன்னு சொன்னால் இல்லை 1 1 4 நீங்கள் சொன்னால் என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஃபெயில் தான் ஆகும். இல்லை எனக்கு 1 1 4 தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருக்கும் போது ஒளியின் பிள்ளைகளை வாழ்வீங்க. கேட்கிறது என்பதை கெடுக்கும். இன்னைக்கு ஆரம்பிங்க. இது வரைக்கும் பைபிள் படிக்காதவங்க ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. படிக்க முடியலன்னா பாருங்க, பார்த்துக்கிட்டு வாங்க. மத்திய சுவிசேஷம் 1 எடுங்க, அப்படியே பாருங்க. ஒரு லைனா பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர்றாரு இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. முதல்ல வந்து ஆண்டவர் வார்த்தைகளை படிக்கணும். 2வது ஒளியின் பிள்ளைகள் நம்ம எப்படி வாழ முடியும் பார்க்கலாமா? 1 யோவான் 2 1 யோவான் 2 9 10. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அதை 10 10. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாரு. ஒளியிலே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா என்ன பண்றோம்? மன்னிக்க மாட்டேன்றோம். ஒளியில இருந்துக்கிட்டே நம்ம நான் ஒளியில இருக்கேன், நான் ஒளியின் பிள்ளை, நான் ஒளியின் பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? மன்னிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லு? தன் சகோதரத்தை அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுவன் மட்டும்தான் ஒளியிலே நின்றுக்கிறான். அன்போட முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ மன்னிக்கலைன்னா உங்ககிட்ட அன்பு இல்லை. மன்னிக்கிற குணம் தான் முதல்ல அன்பின் வெளிப்பாடு. கேரக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் லவ் இஸ் ஃபர்கிவ்னஸ். ஏன்னு தெரியுமா? ஆண்டவர் நம்ம அதிகமாக அது அன்பு கூர்ந்த தேவன் என்ன பண்ணாரு? நம்ம குற்ற குறைகளை மன்னித்து தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா? ரட்சிப்பட பேசுனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் குற்றம் இன்னைக்கு இல்லை, டெய்லி நான் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறது தான் என்ன பண்ணுறது. அப்போ தான் அந்த அன்பு தான் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம மன்னிக்கும் போதே நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ரட்சிப்பு வாழ்க்கை. ஆனால் நமக்கு ஒருத்தர் குற்றக்கோலை மன்னிக்கலன்னு சொன்னால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இன்னும் இருளில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், இருளில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? 365 நாள் சபைக்கு போகிறேன், 305 நாள் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் 165 நாள் நான் சபைக்கு போகிறேன்,
165 நாள் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதனால நான் ஒளியின் பிள்ளை இல்லை. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, உன் சகோதரத்தில் ஏதாவது அவன்கிட்ட இருந்தா முதல்ல போய் அவன்கிட்ட மன்னிப்பு கட்டிட, அதுக்கப்புறம் இங்க வான்றாரு. அப்படிதான் வான்னு சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவ்வளோ மன்னிக்க முடியாத குணம் என்ன தெரியுமா? அவ்வளோ பாரங்க, அவ்வளோ பாரம் உங்களுக்கு. உங்களால் மன்னிக்க முடியலன்னு சொன்னால் அந்த பாரத்தை தூக்கிட்டே வர முடியும். உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அன்பு மட்டும்தான் குற்றங்களை மன்னிக்கணும், வேறு எதால முடியாது. ஏன்னா நம்ம தேவன் பிதாக தேவன் அதிகமாக நம்ம அது நேசித்த நிமித்தம் நம்ம பாவலை மன்னிக்கிறார். முதல் காரியம் என்ன? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? ஆண்டவர் வசனம், நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் ஒளியின் பிள்ளைகளாக இருப்பீங்க, நீங்கள் கேட்டதை அதையும் கொடுப்பேன். பாவத்தை மன்னிக்கும் போது அப்போ தான் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம். இதயத்தில் அன்பு இருக்கும்போது தான் நம்ம ஒளியின் பிள்ளைகளை வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிங்க, போங்க. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துட்டு யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு ஒப்படைச்சிடுங்க. போங்க, ஒப்படைங்க. உங்கள் கோபம், ஆத்திரம், அகங்காரம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து சிலுவையில் அறையுங்க. அரைஞ்சிட்டு நாளைக்கு ஒரு அந்த நிமிஷமே நீங்கள் பாருங்கள், ஒரு சமாதான சந்தோஷம் வரும். அந்த சமாதான சந்தோஷம் வரும். எதுவுமே கிடைக்காதுங்க. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துட்டேன். நான் இழந்த வேலை செய்த இடமே அப்பேற்பட்ட இடம். அப்பேற்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் என்னை உட்கார வச்சார். இந்த சைடில் பாகிஸ்தான், இந்த சைடில் இந்தியா, 2 பேரும் சண்டை போட்டுக்கோம், அதோட நடுவில் நான் நிற்பேன். அந்த இடத்துல ஒரு சமாதானத்துக்கு பண்ணி வைக்கணும். நான் முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவரே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையில் படிக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. முடியுமா இல்லையா? இன்னைக்கு ஆரம்பிங்க. பிற குற்றங்களை மன்னிக்க முடியுமா முடியாதா? முடியாதவங்க மட்டும் கை தூக்குங்க. முடியும். இன்னைக்கு ஆரம்பிங்க. உங்கள் ஒளியை பார்த்து பிதா தேவனை அவன் பயன்படுத்தாங்க. அப்போ என்ன பண்ண தரமா, அந்த ஒளி நீங்கள் போய் இப்படி வா, சபைக்கு வா அப்படின்னா நீங்கள் கூப்பிடவே வேண்டாம். அந்த ஒளியை பார்த்து இருள் தேடி வரும், சபைக்குள்ளே வருவாங்க. ஏன்னா இந்த சபைக்குள்ளே போனால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த சபைக்குள்ளே போனால் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு கிரியை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை எப்படி வரும்னா, ஒளியின் பிள்ளைகளாக நம்ம நடக்கும்போது தான் நடக்கும். நீங்களே இப்போ அந்த இருளை வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்? நம்மளே போய் வாழ்க்கையில் இருளை வாழ்ந்துட்டா அப்புறம் அவங்கள வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வரையும். சிம்பிள். 2 காரியம் தான் சொல்கிறார். இது செய்ய முடியாதாங்க? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 1 வருஷம் சாப்பிடாத, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண நான் சொல்கிறாரு. 10 நாளையும் வாழுடா, 10 சாப்பிடு, நல்லா 3 வேளை கொட்டிக்கோ, 4 வேளை கொட்டிக்கோ. ஆனால் இந்த கொட்டிக்கிற டைமில் என்னையே கொஞ்சம் கொட்டிக்கோ, என் வார்த்தையில கொஞ்சம் கொட்டிக்கோ, என் வார்த்தையில் ஒட்டிக்கோ நீங்கள் இதை வச்சுக்கோ, இந்த அட்டை வச்சுக்கோ, இதயத்தில் வச்சுக்கோ, அது போதும். அதே மாதிரி இதயத்துலேருந்து ஒருத்தன் நேசி, குற்றம் கொள்ளைய மன்னி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமேல் ஒளியின் பிள்ளைகளை வாழ போகிறோம்? நம்மளால முடியும். முடியாதது இல்லை. உன்னாலே என்னாலே முடியும், நம்மளால முடியும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஆனால் இப்போ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைங்க, ஆண்டவர் 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார் முன்னால். நீங்கள் ஒரு காரியம் ஆண்டவர் நான் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, நான் இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தைகளை கண்டிப்பாக படிப்பேன், குற்றங்களை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்க, ஒரு உறுதி எடுங்க. அதுக்கப்புறம் பாரு ஆண்டவர் அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். நான் என்ன பெருசாக பரலோகத்தில் இறங்கினேன். உலகத்தின் எல்லாம் கட்டப்பழகம் என்கிட்ட இருந்தது. அன்றைக்கி தான் ஆண்டவர் எனக்குள்ளே வந்தேன். அதை நான் ஒரு நாள் சாட்சி சொல்கிறேன், என்னை எப்படி ஆண்டவர் என்னை தொட்டான்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்கிறேன். உலகத்தின் பிள்ளையா, இந்த இருளின் பிள்ளைங்க, அது இருளின் பிள்ளைங்க என்ன பண்ணார்? ஆச்சரிய ஒலைக்கு அழைத்து வந்தார். அந்த ஆச்சரிய ஒலைக்கு அழைத்து வந்த தேவனை நான் தேட ஆரம்பித்தேன். வார்த்தைகள் மூலம் தேடினேன், அன்பு மூலியமாக தேடினேன். அதனால தான் இன்றைக்கி நின்று பேச முடியுது. என்னால் தைரியமாக பேச, சாட்சியாக கூட சொல்லுவேன். எல்லாராலையும் முடியும், எல்லா மனுஷனாலேயும் முடியும், எல்லாராலையும் முடியும். ஆண்டவர் இதுக்கு தான் அவர் தான் கிடையாது, எல்லாராலையும் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக நேச அன்புவனே, இந்த மாலை வேலைக்கு நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் பிதாவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, ரட்சிப்பின் பிள்ளைகள் மாற்றப்பட்டோம். ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ அந்த கிருபை நீ கட்டளையிடும்படி நம்ம ஸ்தோத்திரிக்கும். உன் வார்த்தைகள் எங்களிலும் நாங்கள் ஒளியை கொடுக்கும்படிய அதே மாதிரி வார்த்தை எங்களும் இருக்கும்போது நாங்கள் கேட்கிறது என்னமோ நீ குடிப்பேர் ஆண்டவர். இதே மாதிரி நாளில் ஏசப்பா ஆண்டவரே, அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க அந்த பிற குற்றம் குறைகள்லாம் மன்னிக்கிற அந்த கிருபை கூட பிதாவே. அன்பிலே நடக்க அந்த கிருபை கிடும். உமது ஆண்டவரே, வார்த்தையின் ஒளியை நடக்க கிடைக்க வேண்டும். அன்பின் ஒளியில் நடக்க அந்த கிருபை கொடுத்து ஆசிரியரும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிதாவே. நீ விசுவாசித்தால் தேவனிடம் மகிமையை காண்பாய் நீ சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிதாவே. நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் மினிமம் மணி நேரமும் நாட்களும் ஆண்டவரே 165 நாட்களில் 365 நாட்களும் நாங்கள் ஆண்டவரே இந்த ஒளியின் பிள்ளைகளாக நடக்க போகிறதுக்காக நன்றி. நீ நடத்த போகிறதுக்காக நன்றி. இசப்பா, உமக்கு எல்லா மகிமை துதியும் கனம் எல்லா மகிமையை செலுத்துகிறோம். ஜீவனில் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஐயாக்கு எல்லாரும் ஒரு கரங்களை தட்டிடுமா?